ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலம்மாளி சீரியலில் ஒரு ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம வள்ளியோட கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஜானகி அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லி வேலன் இங்கே முத்தையா ரத்னவேல் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அதே வழியால் ரேணுகாவும் வேதநாயகி வந்ததும் வேலுவுக்கு சந்தேகம் வருது. ஆமாம், எங்கே போயிட்டு வர? அது ஒன்றும் இல்லைப்பா, இப்போ வள்ளி கழுத்து நிறைய நகை போட்டிருப்பா, ஆனால் ரேணுகா கொஞ்சம் நகை தானே போட்டிருக்கா, அதான் அவளுக்கு என்னோட நகையெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வரா அப்படின்னு சமாளித்ததும் உங்கள் மொழியே சரியில்லையே, அதே கடைசி கட்டத்தில் தான் நகையெல்லாம் போடணுமா? என்னப்பா இது? வள்ளி அவ்வளோ நகை போட்டிருக்கும் போது ரேணுகா மனசு கஷ்டப்படாதா? அதனால தான்ப்பா என்கிட்ட இருந்த கொஞ்சம் நகைகள் இருந்துச்சு போடாம, அதான் கொடுத்து நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாளிச்சிட்றாங்க. இவங்க மொழியே சரியே இல்லையே அப்படின்னு நம்ம வேலுவுக்கு சந்தேகம் வருது. இந்த பக்கம் பார்த்தோன்னா ரத்னவேலி எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, காணோம். இன்னொரு பக்கம் ஐயர் நல்ல நேரம் முடிய போகுது, பொண்ணு மாப்பிள்ளையே வர சொல்லுங்க அப்படின்னதும் இங்கே பார்த்தோன்னா நம்ம வேலுவும் தேடி கழிச்சு போய் நேராக மனமடையில் உட்காடுறாங்க. இந்த பக்கம் வள்ளியும் வந்துடுறாங்க, ரேணுகாவும் வந்துடுறாங்க. இதே டைம் நம்ம ரத்னவேலும் தேடி பார்த்துடுறாங்க, காணும். என்ன ஆச்சுப்பா அப்படின்னு வேதநாயகி கேட்கும்போது அக்கா ஜானகி இருந்தால் காணும் அப்படிங்கிறாங்க. ஏப்பா, ஒரு வகையில் அவள் இல்லாமல் போனது நல்லது தாப்பா, நீ நடக்க வேண்டிய காரியத்தை பாரு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரேணுகாவோட அம்மா ஏண்டி இந்த கல்யாணம் நடக்குமா, எனக்கு என்னமோ நடக்குமான்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு போது, ஏமா இப்படி பேசிட்டு இருக்க, அவசகுணமா இங்க பாரு, இதை வேலுக்கு என் கழுத்துல தாலி கட்ட விருப்பம் இல்லைம்மா, ஆனா வேற வழி இல்லை, அவன் என் கழுத்துல தான் தாலி கட்டியே ஆகணும் அப்படின்னு போது, என்னடி சொல்ற? ஆமாமா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பா அவன் என்னோட கழுத்துல தான் தாலி கட்டுவான் அப்படின்னு ரேணுகா உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா ரத்தினவேல் நம்ம முத்தையா ஏண்டா எங்க தேடி ஜானகி அம்மாவை காணும் அப்படின்னு போது, அப்பா வேணும்னே ஜானகி அம்மா இடம் கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு இங்கே இருக்கிற யாராச்சும் அவங்கள மறைச்சு வைக்க வாய்ப்பு இருக்குப்பா, எல்லா இடமும் தேடி பாருங்க அப்படின்னு போது, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமும் விடாமல் தேடிட்டு இருக்காங்க முத்தையா. அங்கே பார்த்தோன்னா சரியா ஜானகி அம்மா கட்டி போட்டிருக்கிற அந்த ரூமுக்குள்ள கதவை திறந்துட்டு வந்துடுறாங்க. பார்த்தா நம்ம ஜானகி அம்மா கட்டி போட்டு வச்சிருக்கு. இதை பார்த்த முத்தையா அதிர்ச்சியாகி, ஐயோ ஜானகி அம்மா எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் தெளிச்சு ஒரு வழியை எழுப்பி விட்டுடுறாங்க. என்னம்மா இது, யாருமா அவங்கள இப்படி பண்ணா தெரியல முத்தையா, நான் உள்ள ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன், அப்போ பின்னால யாரோ கட்டையால அடிச்ச மாதிரி இருந்துச்சு, யாரு என்ன இதுன்னு தான் தெரியல, ஆனா 2-3 பேர் இன்னும் தூக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு போது, உடனே முத்தையா கண்டிப்பா அந்த வேதநாயகியோட வேலையை தான் இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமா, நான் இந்த கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை பண்ணிடுவேன்னு பயத்துல தான் அந்த வேதநாயகியை ஆள் வச்சு என்ன இப்படி கட்டி போட்டிருக்கா முத்தையா. ஆமா, கல்யாணம் நடந்துருச்சா? இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தால கல்யாணம் நடந்துரும் போல இருக்குமா, எந்த ஒரு திட்டமும் போட இல்லை, வாங்கம்மா அப்படின்னு போது, கவலைப்படாதீங்க முத்தையா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி நேரா ஸ்டேஜுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தம்பி எப்படியோ ஜானகியும் வரமாட்டா, இந்த வேலுவுக்கு இதை விட்ட வர வழி இல்லை, ரேணுகா கழுத்துல தலை கட்டியே ஆகணும், அங்கால தங்கச்சி வாழ்க்கை ஒரு பக்கம், நீ எதை பத்தி நான் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னும் போதும், ஆமாக்கா நீ கவலைப்படாத, எல்லா இடமும் தேடிட்டாங்க, இனிமேல் அந்த ஜானகி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவும் முடியாது அப்படின்னுட்டு லிங்கம் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா தாலியில ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேரா ஐயர்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே நம்ம ரத்னவேல் 2 மாப்பிள்ளைகிட்டயுமே தாலி எடுத்து கொடுக்குறாங்க, கட்டுங்க அப்படின்னு சொல்லி. அங்க பார்த்தோம்னா நம்ம வேலு தாலியை வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் ரஞ்சித்தும் தாலியை வாங்கிக்கிறாங்க. உடனே 2 பேரும் தாலியை கட்டலான்னு போகும்போது உடனே அந்த இடத்துக்கு முத்தையாவும் ஜானகி ஓடி வராங்க. அப்போ ஜானகி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே செம அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க, என்ன வேலு அமைதியா இருந்துட்டு இருக்க, அதான் நான் வந்துட்டல, என் ஆசீர்வாதத்துல தான் உன் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு போது, ஆமா எங்க மணி போன, உன்னை காணும்னு நான் எவ்வளவு துடிச்சு போன தெரியுமா அப்படின்னு போதும், இங்க பாரு என் ஆசீர்வாதம் இல்லாம உன் கல்யாணம் நடக்குமாமா, இப்போ தாலியை கட்டுங்கடா அப்படின்னு போது, இந்த பக்கம் வேதநாயகி பாத்தியான்னு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அவசகுணமா நிறுத்துங்க அதுன்னு சொல்லிட்டு, எதுக்காக ஜானகி இப்படி பண்ணிட்டு இருக்கேன், இங்க பாரு என் பொண்ணு நல்லா இருக்கணும்னா என் ஆசீர்வாதம் அவளுக்கு தேவை, அவளோட ஆசையே நான் நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி அவளை ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறது தான், நீ இதுல தேவையில்லாம தலையிடாம உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு போது, அக்கா இப்படிக்கா இவ தப்பிச்சுட்டு வந்தா, அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல, அவள்கிட்ட 2-3 ஆட்கள்
விட்டிக்கணும் நாம. கடைசியில் இப்போ என்ன பண்ண போகிறாலும் தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு இல்லைங்க. இங்கே பாருக்கா, இனி என்ன பண்ணி ஒரு பிரயோஜனமே இல்லை. கண்டிப்பாக வேலு பாருங்க ரேணுகா கழுத்தில் தான் தாலி கட்டுவா அப்படின்னும் போதும் கட்டுங்க மாப்பிள்ளை தாலி அப்படின்னு ஜானகி சொன்னதும் உடனே நம்ம வேலு என்ன பண்ணுறாங்கன்னா எழுந்திரிச்சு ரஞ்சித்தை தள்ளி விட்டுட்டு நம்ம வள்ளி கழுத்தில் தாலி கட்டுவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.